ரூபாய் ஒரு வாரத்துக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுதுன்னா ஏன் ஃபுல் டைமா எடுத்து பண்ணக்கூடாது? அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சொந்த வீடு, சொந்த காரு, இன்னைக்கு 4 கண்ட்ரி ஃபாரின் போயிட்டு வந்திருக்கேன். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, சாதிக்க முடியுமான்னு. மனசு வச்சு இறங்கி இங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நான் தான் யோசிச்சேன், இன்னைக்கு ஒரு ஷாப் வைக்கணும்னா கூட இன்னைக்கு 10 லட்சம் இல்லாம ஷாப் வைக்க முடியாது. இங்க கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வித்து நம்ம லாபம் மட்டும் தான் எடுத்துட்டு போறோம்ட்டு நான் மைண்ட் யோசனை பண்ணேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாசம் என் டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க வச்சுட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்சேன்றதை விட என்னை நம்பி வந்தவங்கள சம்பாதிக்க வைக்கிறேன். இன்னைக்கு என்னோட டீம்ல 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேரையும் மாசம் நான் மினிமம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும்னு இந்த இடத்துல நான் முடிக்கணும். ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். ஓகே, थैंक यू. என்னோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி. டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு என்னோட ஃபார்ச்சுனர் கார் எடுக்கணும்னு முடிவு. சூப்பர். கண்டிப்பா இப்போ என்ன கார் வச்சிருக்கீங்க? இப்போ வந்து i10. கார் பேர் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் வருது. ஃபார்ச்சுனர் மட்டும் கரெக்ட்டா வருது. ஏன்னா இலக்கு பிசினஸ் வந்து நான் 3 கார் மாத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல விஸ்டா எடுத்தேன், ரெண்டாவது எர்டிகா எடுத்தேன், மூணாவது கார் விஸ்டா. இங்க இருந்தா எதை ஒன்னாலும் சாதிக்க முடியலன்றதுக்கு. வெரி குட், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வாங்க ப்ளீஸ்.